கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். உன்னதமானவருக்கு கீர்த்தனம் செலுத்துங்கள். கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகத்துவமான அன்பிற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாலை நேரத்திலே அவர் நமக்கு நம்முடைய சுத்தத்திற்கு தக்கதாக, நம்முடைய நீதிக்கு தக்கதாக, நம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிறதான நம்முடைய நினைவுகளுக்கு தக்கதாக அவர் நமக்கு பலன் அளிக்கிறதான தேவனாக இருக்கிறார். அவர் தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராகவும், அவர் உத்தமருக்கு அவர் உத்தமராகவும், அவர் புனிதனுக்கு அவர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுகிறபடினால கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் புனிதருக்கு புனிதனாய் தோன்றுகிற ஆண்டவரே, நீர் பெருமை உள்ளவனுக்கு பெருமை எதிர்த்து நிற்கிறவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று அதிகாலை நேரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்னுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிறுமை உள்ளவனுக்கு நீர் ஆண்டவரே நீர் எளிமையாய் தோன்றுவீர். தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறேன். புதிய கிருபைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்துல ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எத்தனை பேர் இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய முகத்தை ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதற்கேத்த இரட்டத்தனையான பலனை நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இரட்டத்தனையான பலனை நீர் கொடுமப்பா. இரட்டத்தனையான பலனை நீர் கொடுத்து ஆண்டவரே பலத்தால் இடை கட்டி வழியை நீர் செவ்வையாக்க வேண்டுமா செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மான்களுடைய கால்களை போலாக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே நீர் கொண்டு ஆண்டவரே நீர் நிறுத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரங்களை ஆண்டவரே வெண்கல வில்லுகளையும் வளைக்கிறவர்களாகவும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் அவர்களை பழக்குவிக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, சங்கீதம் 18 சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளின்படி ஆண்டவரே வாக்கு தத்தத்தின்படி அதிகாலை நேரத்துல கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் இடைக்கட்ட வேண்டுமா செபிக்கிறோம். பிரகாசிக்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுகிறதான தேவன், சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறதான தேவன். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீண்ட நாளாய் ஒருவேளை காத்திருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே வேதத்தில் உள்ள வசனத்தின்படி நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மிடத்துல அப்பா நீண்ட நாளாய் காத்திருக்கிறார்களே, ஆனால் ஒருவேளை உம்மிடத்துல அதிக நாளாய் ஒரு காரியத்தை குறித்து உம்மிடத்துல பேசி கொண்டிருப்பார்களே, ஆனால் அதற்காக ஜெபிப்பார்களே, ஆனால் தகப்பனே, நீண்ட இரக்கமுடையவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவனே, மாறாதவரே, 1000 தலைமுறைகளுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறபடினால ஆண்டவரே நீர் சொன்ன வசனத்தின்படி அப்பா நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வசனத்தின்படி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே காரியத்தை நீர் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான நன்மையினால நீர் அவர்களுக்கு கொடும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறவர்கள், உம்மிடத்துல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன ஒரு முடிவோடு உம்மிடத்துல வந்திருக்கிறார்களோ தகப்பனே நீர் அவர்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவனின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உன் மீது வாஞ்சையாய் இருக்கிறபடினால தான் அப்பா இந்த அதிகால நேரத்துல வந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் சதா காலங்களிலும் தேவனாய் இருக்கிறபடினால, நீர் சிங்காசனத்திலே நீர் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறபடினால உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க போதுமானவர்.
உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க போதுமானவர். கத்த நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு, அதற்கேற்ற பலனை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் தருகிறதற்காகவும் உமக்கு கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் தியானிக்க வசனத்தை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். மீதியான நேரத்தில் நீர் எங்களோடு இந்த எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையில்லாத நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரோடு 10 கட்டளைகளை பேசிய பொழுது ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் அவர்கள் பார்த்ததை நாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் புனிதருக்கு புனிதர், அவர் மாறுபடுகிறவர்களுக்கு மாறுபடுகிறவர். அவர் எந்த நிலையில் நீங்கள் அவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாய் வருகிறீர்களோ, நாம் எந்த நிலையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அதே நிலையில் அவரால் மாறுபட முடியும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றை விடவும் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். நம் ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம் ஆண்டவர் அவர் அண்ட சராசரங்களை அவர் படைத்த தேவன் அவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இந்த உலகத்தை விட கோடி மடங்கு பெரியதான கிரகங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. இதை நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கேள்விப்படுகிறதான கிரகங்களை காட்டிலும் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதான மிகப்பெரியதான கிரகங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் படைத்ததான தேவன் அவருடைய மகிமையின் ஒரு சிறிய பகுதியை வெளிப்படுத்தினாலே மனிதர்களாகிய நாமால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனால் இதே தேவன் ஆதியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் நெருங்கி அவர் பேசி உறவாடி கொண்டிருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஆனால் தேவனுடைய தாசனாகிய மோசே கர்த்தரிடத்திலே பேசுகிறார். இங்கே பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு நெருங்கி அவர்கள் உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாகவில்லை. அவர்கள் தேவனுடைய மகிமையை அவர்கள் முகமுகமாய் கண்டு அவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதே ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்ததற்கு பின்பாக ஆதாம் தேவனுக்கு பயந்து தன்னை ஒழித்துக் கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அவன் தேவ சமூகத்திற்கு அவன் விலகி ஓடினதை பார்க்க முடியும். ஏனென்றால் பாவம் உள்ள மனிதன் பரிசுத்தமான மனிதன் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் பாவத்தை பாராதவர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். இதனால் தான் இஸ்ரவேலரும் தேவனின் மகிமையை, அவருடைய பிரஸ்தாபத்தை, அவருடைய வல்லமையை அவர்கள் பார்க்க பயந்து தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள். இந்த மோசே ஜனங்களிலிருந்து விலகி ஜனங்கள் தூரத்திலே நிற்கிறார்கள். ஆனால் மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். இந்த விதமான ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள்? வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே இந்த பாக்கியத்தை கொடுங்கப்பா.
மோசே கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தது போல உம்மை சேவிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே இந்த பாக்கியத்தை எனக்கும் கொடுங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் மோசேயை குறித்து பேசும் பொழுது தேவன் சொல்லுகிறார், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று சொல்லுகிறான். ஒரு சிலர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அல்லது நெருங்கிய உறவினர்கள், அவருடைய வீட்டுக்கு நம்ம புதுசாக போகும் பொழுது சிலருக்கு ஒவ்வொரு லிமிட் இருக்கும். ஒரு ஏரியா வரைக்கும் தான் அவங்க போக முடியும். ஃப்ரெண்ட்ல ஒரு ஹால் வரைக்கும் போவாங்க, சிலர் அடுத்த ரூம் வரைக்கும் போவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிச்சன் வரைக்கும் போவாங்க. கிச்சன்ல போவாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டது அவங்களோட பேசிக்கொண்டே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படியே லிவிங் ரூம் வருவாங்க. எல்லாமே அவர்களுக்கு அந்த உறவினர்களாக இருந்தாலும் அல்லது நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ரூம்ல அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் போறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. நம்முடைய வீட்டுல எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனா நம்மளுடைய உறவினர் வீட்டுக்கோ அல்லது ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கோ போகும் பொழுது இந்த அனுபவம் இருந்ததுன்னா நீங்க இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அவன் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று அவரோடு நெருங்கி வந்து அவரோடு பேச உறவாட ஏதேன் தோட்டத்திற்கு அந்த அனுபவத்தை உங்களுக்கும் கொடுக்க கர்த்தர் உங்களையும் அழைக்கிறார். இந்த அதிகாலை நேரத்திலே நம் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்திருப்பதனால நாம் தைரியமாய் தேவனுடைய சமூக தண்டையில் சென்று அவருக்கு அருகில் அமர்ந்து அவரோடு நாம் பேசலாம். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது இந்த காலை நேரத்துல? எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலேயே சேர கடவோம். கிருபாதார பலி அவர் நமக்காக, அவர் நமக்காக கிருபாசன தண்டையிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே இரக்கத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏற்ற சமயத்திலே சகாயம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் பெற்றுக்கொண்டோமே ஆனால் தைரியமாக நாம் அவருடைய சமூகத்திலே சேர முடியும். நாம் அப்படி ஒரு நிச்சயத்தோடு நாம் சேருவோமே ஆனால் நாம் செத்து போக மாட்டோம். பிரியமானவர்களே, இது எத்தனை ஒரு பாக்கியம் பாருங்கள். சர்வ வல்லமை உள்ள தேவனவர், எத்தனையோ கிரகங்களை நட்சத்திரங்களை விரல்களினால் உண்டாக்கினவர், ஒரு சொல்லினாலே உருவாக்கினதான தேவனவர், எவ்வளவு பெரியதான தேவன். அவருடைய சமூகத்திலே சேருவதற்கு நமக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். இந்த வசனத்தை ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு சில நபர்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட முடியும். மோசேயை பாருங்கள், அவன் கர்த்தரிடத்துல சேர்ந்தபடினால கர்த்தரிடத்துல ஒரு புதிய நம்பிக்கையை அவனால் கற்றுக்கொள்ள முடிந்தது. புதிய காரியத்தை மோசே கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்கிறவனாக இருந்தான். தாவீதை பாருங்கள், ஆராதனையின் மூலமாக ஆண்டவரிடத்தில் எப்படி சேர்வது, இருதயத்தை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒரு ஆராதனையின் மூலமாக நாம் ஆண்டவரோடு நாம் இணைத்துக் கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், ஒரு கிறிஸ்தவர்களை சபையை துன்புறுத்துகிறவனாய் இருந்ததான இந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டு ஆண்டவருடைய ஒரு நோக்கத்தை செய்கிறவனாக அவன் மாற்றப்பட்டான். இந்த எஸ்தர் ராணியை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், எஸ்தர் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமே ஆனால், ஆண்டவருடைய திட்டத்தை
சரியான நேரத்திலே செய்கிறதான ஒரு ராணியாக இருந்தாள். நீங்களும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சரியான நேரத்துல நான் காரியத்தை செய்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் பேசுகிறதான வார்த்தை அது சரியான நேரத்தில் தெளிவாகவும் பிரயோஜனமாகவும் ஒரு காரிய சித்தியுடையவர்களாய் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். எஸ்தர் ராணியை போல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பேதுருவை பாருங்கள், அவன் ஒரு நிலையற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவரோடு அவன் சேரப்பட்டதுனால, ஆண்டவரோடு இணைந்து அவன் வாழ்ந்ததுனால அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. மன்னிப்பு கிடைத்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை மறுசீராக்கப்பட்டது. மறுசீராக்கப்பட்ட பொழுது அவன் பல பேருக்கு அவன் உபயோகமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்தினார். இன்று நான் உங்களை குறித்து கேட்கிறேன், தேவனுக்கு அருகில் அமர்ந்து அவரோடு பேசும் பாக்கியத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்றால், தினத்தோறும் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் வேதத்தை வாசித்து அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அவரோடு நீங்கள் தனியாய் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரோடு செலவிடுகிறதான ஒவ்வொரு நிமிடமும், ஒரு நிமிடம் கூட அது நமக்கு வீணாக போவதே இல்லை. நாம் அவரோடு நேரத்தை நாம் செலவழிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு அமைதி உண்டாகிறது. உள்ளம் சில நேரங்களிலே தடுமாற்றம் உடையதாய் காணப்படுகிறது, நிலையற்றதாய் அலைந்து திரிந்து கொண்டுகிறது. ஆனால் அவரோடு இணக்கமாய் ஒரு நேரத்தை நாம் செலவழிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு அமைதி உண்டாகிறதா இருக்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்லுவேனே, ஆனால் அவரோடு நாம் நேரத்தை செலவிடும் பொழுது அது நமக்கு ஒரு வலிமையை கொடுக்கிறது. ஒரு எதிர்காலத்தை குறித்து நமக்கு நான் வலிமையுடையவன், நான் பலவீனமானவன் என்கிறதான சிந்தனை நம்முடைய மனதிலிருந்து அகற்றப்பட்டு நான் வலிமையுடையவன் என்கிறதான ஒரு சிந்தனை நமக்குள்ளே வருகிறது. மற்றும் இன்னும் நாம் பார்ப்போமே, ஆனால் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரோடு நாம் நேரத்தை செலவிடும் பொழுது எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணுமப்பா. தேவனுக்கு மிக அருகில நாங்க வர வேண்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் விலகி போக கூடாது. மோசையை போல உம்முடைய வீட்டிற்குள்ள நாங்கள் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவர்களாய் வந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்ட ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறப்பா. உம்முடைய கரத்தின் கிரியாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை நேசிக்கிறீரப்பா. ஆண்டவரே, மோசையை போல ஆண்டவரே உம்முடைய வீட்டில நாங்கள் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் வந்து உமக்கு மிக அருகில் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கிருபாதார பலியாய் நீர் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீரே. கிருபாதார பலியாய் நீர் ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே. ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெற ஆண்டவரே உம்முடைய கிருபாசனத்தின்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அந்த அதிகால நேரத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேணுமா செபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்துல ஒரு அமைதியை நீர் கொடும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு வலிமையான ஒரு இதயத்தை ஆண்டவரே நீர் கொடுமப்பா. ஆண்டவரே அவருடைய உள்ளத்துல ஆண்டவருடைய பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாகும் என்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே மறுசீராக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை உருவாகும் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. வியாதி இருந்தால் வியாதி மறைந்து போகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் அற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்துல நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடும். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை யாராயிலும் சோர்ந்து போயிருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே நீர் அந்த நம்பிக்கை இந்த நேரத்துல கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் கேட்ட வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்களை மீது ஆண்டவரே அநேகருக்கு பாதுகாப்பும் சமாதானமும் சுகமும் ஆண்டவரே விடுதலையும் உண்டாகட்டும். எங்களை எல்லா ரட்சிப்புக்கு எதுவான கருவியாக பயன்படுத்துங்க. இந்த நாளில் ஆண்டவரே திருமணம் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக நாட்களை கண்டு கொள்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு புதிய புதிய கிருபைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனிதர் மூலமாய் வருகிறதான கோபம் நிஷ்டூரம் பண்ணுகிற ஆவிகள்
எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் எங்களிலிருந்து விலக்கி எங்களை நீர் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, வன்கண், பொறாமை, எரிச்சல் இவைகள் எல்லாவற்றிற்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்தருளும். உம்முடைய சிறையினுள்ளே நீர் எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாம் சந்திப்போம். God bless you.